யார் அந்த ஹுசைன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரியத்திற்குரிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா பெருமானாரின் வளர்ப்பு பிள்ளை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த ஹுசைன் தான். அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவ்வளவு பிரியமானவர்களா? அவர்களை இந்த அளவிற்கு புகழும் அளவிற்கு, உலகமே புகழும் அளவிற்கு, நினைக்கும் அளவிற்கு அவர் ஒரு பெரிய, ஒரு மிகப்பெரிய அதிசயமான மனிதரா என்று பார்க்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுசைன் மின்னி அனமின் ஹுசைன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைனிடத்தில் நான் இருக்கிறேன், ஹுசைன் என்னை சார்ந்தவர், ஹுசைனை நான் சார்ந்தவன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹப்பல்லாஹ் மன் அஹப்ப ஹுஸ்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஹுசைனை பிரியப்படுகிறார்களோ அல்லாஹ்வை அவர்கள் பிரியப்பட்டு விட்டார்கள், அல்லாஹ் அவர்களை பிரியப்படுகிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு ஹுசைன் ஹசைன் என்ற பெயரிலே நிறைய அனாச்சாரங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றன. நினைவுகளை பார்க்குகின்ற நேரத்திலே அவர்களுக்கு நாம் செய்கின்ற மன கசப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸில் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. பெருமானார் சொன்னார்கள், ஹுசைன் சிபுத்தும் மினல் அஸ்பாத் என்று சொன்னார்கள். ஹுசைன் என்பவர் சிறந்த மனிதர், அவரை போன்ற ஒரு மனிதர் இருக்க முடியாது. ஹுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரைஹானாத்தானி மினத் துன்யா என்று சொன்னார்கள். ஹசனும் ஹுசைனும் உலகத்தினுடைய பூங்காக்கள், பூந்தட்டுகள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார்கள், ஹுசைன் யார், ஹசன் யார் என்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நேரத்திலே அல் ஹசன் அல் ஹுசைன் சையிபா சபாபா அஹ்லுல் ஜன்னா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹசன் வல் ஹுசைன் சையிதா சபாபா அஹ்லுல் ஜன்னா என்று சொன்னார்கள். மறுமையிலே வாலிபர்களின் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய, வாலிபர்களுக்கு மறுமையிலே சொர்க்கத்திலே தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஹசனும் ஹுசைனும் என்று சொன்னார்கள். அவர்கள் தான் இந்த ஹசன் ஹுசைன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,